பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரின் கஜானாவை காலி செய்ய முடியாதுங்க. ஆதார வசனம் 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர். லூக்கா 9:51 56 வரை ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னவென்றால், இயேசு தம் சீஷர்களோடு எருசலேமுக்கு போக முடிவு பண்ணி சமாரியா வழியாக போகவும் அங்கே தங்கி பின் பிரயாணத்தை தொடர முடிவு எடுத்து தம் சீஷர்களை முன்பாக அனுப்பி வைத்து இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சொன்னார். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இதன் பொருள் என்ன? நாம் யார், நம் தகப்பன் யார், நம் குடும்பம் எது, நம்முடைய புரோட்டோகால் என்ன, இதை அறிந்திருத்தல் அவசியம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. நம்மை அழைத்தவர் அண்ட சராசரத்தை படைத்து ஆளுகை செய்பவர், ஜீவனுள்ள தேவன். நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே நம்முடைய வேலை என்ன? பரலோகம் நம்மை அனுப்பினது உண்டானால் நமக்கு அசைன் பண்ணப்பட்ட வேலை என்ன? இவற்றை அறிந்திருத்தல் அவசியம். என்னென்னவோ அறிந்து கொள்கிறோம். இதான் பேசிக். இதை அறிய வேண்டும். ரோமர் 8:28-30 வரை வாசியுங்கள். நம்முடைய தீர்மானத்தின்படியோ பெற்றோர்கள் தீர்மானத்தின்படியோ நாம் இங்கு வரவில்லை. பெற்றோர்கள் நாம் வர ஒரு மீன்ஸ், அவ்வளவுதான். இதை யோவான் 1:13 உறுதிப்படுத்துகிறது. அவர் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த அவர்கள்தான் நாம். மாம்சத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அழைக்கப்பட்டவரின் முன் குறித்தபடியே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியானோம். எபேசியர் 2:8, 2 கொரிந்தியர் 5:17. கொலேசியர் 3:10 சொல்கிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இது ஆதியாகமம் 1:26-27 போக வேண்டும். புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் பழைய மனுஷன் அல்ல. மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் அது குணம் நம்மளுது அல்ல. நாம் புதிய சிருஷ்டி. ஆண்டவரை போல, இயேசுவை போல, தகப்பனை போல, ஆவியானவருடைய போல நாம் இருக்கிறோம். அது நாம் பரலோக வாசிகள், பூலோகத்தில் பரதேசிகளாய். அதாவது நமது இந்த இடம் நம்மளது அல்ல, ஆகவே பரதேசிகள். அவர் நமக்கு குறித்திருக்கும் காலம் வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறோம், சஞ்சரிக்கிறோம். ஆனால் இந்த வாழ்வு நிரந்தரம் போலவும் பூமி நிரந்தரம், வீடு வாசு சொத்து உறவுகள் பட்டம் படிப்பு இதெல்லாம் நிரந்தரம் போலவும் நடந்து கொள்கிறோம். இது பரிதாபமானது. இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த பூமியில் இருப்பது ஒரு ஸ்டாப் ஓவர், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியார் நம்முள் வாசமாக இருக்கிறார். இந்த சரீரம் அவருடையது, அவர் கொடுத்தது. இந்த ஆத்மா அவர் கொடுத்தது. எல்லாம் இரவலுங்க. போகும்போது அப்பளுக்கு இல்லாமல் திருப்பி கொடுத்து விட வேண்டும். வைத்துக்கொள்ள யாருக்கு அனுமதி கிடையாது. யாருக்கும் காலத்தை நீட்டிக்கவோ குறுக்கவோ அதிகாரம் இல்லை. நம்முடைய வேலை என்ன? நாம் இங்கே பல தொழில்கள் வேலைகள் பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும் பொதுவான வேலை உண்டு, கடமை உண்டு. இதைத்தான் பரலோகம் கணக்கில் வைக்கிறது. அதை எபேசியர் 2:10 வாசிக்கலாம். சொல்லப்பட்டுள்ளது, நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணுங்கிறது வேலையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். நமக்கு தான் புரிகிறது இல்லை. எவைகள் நற்கிரிகள், எப்படி செய்ய வேண்டும்? இது தனிப்பட்ட பெரிய செய்தி. அந்த நற்கிரியில் ஒன்றுதான் மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு பிரியமான கிரியை மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வதிப்பது என்றது நம் மனதிற்குள் வருவது பொருள், பணம். ஐயோ, இதுக்குத்தான் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கக்கூடாது. ஆமாவாங்க? இல்லை. பணம் பொருள் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தை பிறருக்கு ஒதுக்கி உதவி செய்வது, இது ஆசீர்வாதமுங்க. அவர்கள் சொல்வதை பொறுமையாக கேட்பது. யாரிடமாவது கொட்டலாமா என்று இருப்பார்கள். நாம் அதை காது கொடுத்து பொறுமையாக கேட்க வேண்டும். இது ஆசீர்வாதம். இது அவர்கள் நாம் ஆசீர்வதிப்பது. அவர்கள் பொறுமையில்லாமல் யோசிக்காமல் பேசினாலும் அதை பொறுத்து கொள்வது, இது நாம் அவரை ஆசீர்வதிப்பது. கொஞ்சம் அவர்களுக்கு நல்ல கால அவகாசம் தருவது, இது நாம் அவரை ஆசீர்வதிப்பது. அவர்களை கண்டனம் செய்யாமல் இருப்பது,
ஆசீர்வதிப்பது. மற்றவர்கள் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பது ஆசீர்வதிப்பது. பழிக்கு பழி வாங்காமல் இருப்பது இது ஆசீர்வதிப்பது. மன்னிப்பது, மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, நமக்கு ஜெபிப்பது போல இது ஆசீர்வதிப்பது. அவர்கள் கரடுமுரடாக நடந்தால் நாம் கண்ணியமாக நடப்பது இதுவும் ஆசீர்வாதம். நம்முடைய தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துவது, நம்மை அல்லங்க இயேசுவின் வாசனையை வெளிப்படுத்துவது இது மகா பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு இடரல் இல்லாமல் இருப்பது, நம்மிடம் வந்து பேசுவதற்கும் யோசனை கேட்பதற்கும் ஹெல்ப்பு கேட்பதற்கும் அவர்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஈஸி டு ரீச், அப்ரோச்சபிளாக இருக்கணும். ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி நாம் யாவரும் ஒன்றுதான், பயப்படாதீர்கள் என்று சொல்வது போல நமது சுபாவம், பேச்சு, ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். இது யாவும் நாம் ஆசீர்வாதத்தில் அடங்கும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதில் அடங்கும். இதுதாங்க மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்பது. இவளை நாம் தாராளமாக ஏராளமாக கொடுக்கலாம். ஆம், நாம் இயேசுவின் பிரமாணத்தில் பிழைக்கிறோம். நம்முடைய தொழிலை பிழைக்கவில்லை, நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸில் நாம் பிழைக்கவில்லைங்க, பிரமாணத்தில் பிழைக்கிறோம். கொடுங்கள், கொடுக்கப்படும். நிறைவாக அமுக்கி குளிங்க சரித்து விழுமுடி மடியில் போடப்படும். இது பொருளாதாரத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு அற்புதமாய் வாழவே தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டுள்ளோம். தரித்திரராய் அல்ல, நோயோடு அல்ல, புலம்பிக்கொண்டு அல்ல, அழுது கொண்டு அல்ல. அது எல்லாம் சிலுவையில் அறைந்தாகிவிட்டது. அப்படி நாம் வாழ வேண்டுமானால் மேற்சொன்னபடி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், விரும்ப வேண்டும், வாழ முயற்சிக்க வேண்டும். இது பிரமாணம், மாறுவதே இல்லை. லூக்கா 15:31 படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தேவனின் பரிபூரணம் முழுவதும் நமக்கு உண்டு. கொடுக்க கொடுக்க அது பெருகும். ரிசோர்ஸ் பரத்திலிருந்து வருகிறது. அது ஜீவ ஊற்று, நின்று போவதே இல்லை. அதனால் தான் தாவீது சொன்னால், நான் நம்புகிறது பரத்திலிருந்து வரும், நான் நம்புகிறது மேலே இருந்து வரும் என்று சொன்னான். தேவனிடத்திலிருந்து வரும் என்று சொன்னான். எனக்கு ஒத்தாசை அங்கே இருந்து வரும் என்று சொன்னான். அதுதான் நமக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது சித்தத்தால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைத்தவரின் நோக்கம் அறியாமல் நாங்கள் வேறு சிந்தனை இல்லாமலும் சித்தம் நோக்கம் நிறைவேற்ற விரும்புகிறோம். இந்த பாத்திரத்தை நிரப்பும் ஐயா, பண்படுத்தும், பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இன்று என் வாசனையை, அதாவது என்னை வெளிப்படுத்துகிறேனா அல்லது இயேசுவியா என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.